ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ ஆஃப் மகிலன். என்ன கைஸ், இது நேதர்லீஸ் இன்ஜுரி ஆகிட்டாராம். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு பார்ப்போம். எதனால் நேதர்லீஸ் இன்ஜுரி ஆனான்னு பார்ப்போம். அதே மாதிரி எல்லோ பிளட் சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நேதன் எலிஸ் வந்து சிஎஸ்கே கேம்பை இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தார். அஃபிஷியலாக சிஎஸ்கே சிஓ கிட்டேருந்து ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, நேதன் எலிஸ் இன்ஜூர்டுன்னு. எதனால் அப்படின்னா, ஒரு டொமஸ்டிக் மேட்ச் ஆடும்போது அவருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அவரை நம்பி தான் பவுலிங் லைனப்பே இருக்குது, டெப்த் ஓவர் பவுலிங் லைனப்பே. ஸோ நடந்து போச்சு. அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்ஸை பார்ப்போம். டாப் 3 தான். நம்பர் 1 யார் இருக்கான்னா நம்ம ரிச்சர்ட் கிளீசன். ஆல்ரெடி நம்மளுக்காக 2024 நினைக்கிறேன் கான்வேக்காக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து விளையாடி இருக்கார். ஜேஎஸ்கேக்காண்டியும் இந்த வருஷம் நல்லா பண்ணியிருந்தார். ஒரு ஓவரில் பயங்கரமாக பவுலிங் போட்டு சதறிட்டு இருந்தார். ஸோ ரிச்சர்ட் கிளீசன் சிஎஸ்கேயோட ரேடாரில் இருப்பார். ஏன்னா ஆல்ரெடி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவர். ஸோ இவர் மோஸ்ட் லைக்லி சிஎஸ்கே வந்து இவரை தான் வந்து சைன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேபி ரிச்சர்ட் கிளீசன். அவரோட கரண்ட் ஃபார்மும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வளர்த்து விட்ட பையன் ஜெரால்டு காட்ஸி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேயர். ரீசண்டாக என்ன தான் நல்லா பண்ணலனாலுமே காட்ஸி உண்மையாகவே ஒரு நல்ல பிளேயர். அது மட்டும் இல்லாமல் ஜேஎஸ்கேல நம்ம தான் அவரை க்ரூம் பண்ணி ஒரு ஆளை உருவாக்குனதே சூப்பர் கிங்ஸ் அகாடமி தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். நேதர்லீஸ் இன்ஜுரி ஆகிடக்கூடாதான். டெப்த் ஓவரில் இவருமே ஒரு நியூ பால் பவுலர். டெப்த் ஓவரில் நல்லா போட்டாலும் போடலாம். சிஎஸ்கே பார்த்து பண்ணி விடுங்க. ஜெரால்ட் காட்லி கிட்டே இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா இன்ஜுரி ப்ரோன். அதுதான் டாப் 3 இந்த நிலைமைனா டாப் 10லாம் என்ன ஆகுறது நினச்சி பாருங்கள். நேதன் எலிஸ் எக்ஸ்ட்ரா காசுப்பட்டு இப்படி பண்ணிட்டீங்களே. நேதன் எலிஸ் நினச்சி கூட பார்க்கல இப்படி பண்ணுவாருன்னு. இன்ஜுரி கைஸ், ரூல்ட் அவுட் கைஸ். சரி, என்ன பண்ணுறது. 3rd பிளேஸில் ஸ்பென்சர் ஜான்சன். இவர் எடுக்காமலே இருக்கலான்றது தான் என்னோட அபிப்பிராயம். பார்க்கலாம். இவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நியூ பால் பவுலர். ஸ்டார்ட்டில் நல்லா பீக்கில் இருந்து நல்லா அப்படியே வருவாருன்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டார். ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் மோஸ்ட்டாக சிஎஸ்கே பார்க்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட ப்ரெடிக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் போயிடுங்க. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் கைஸ், பாய். இன்னொன்று சொல்லி மறந்துட்டேன். இந்த ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் ஆஃப் அதாவது கரீபியன் கிரிக்கெட் லீக்கில் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஓகே, பைண்ட் ஆஃப் த வீடியோ. பாய்.